guys, இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஈப்ரோவோட எக்ஸ்பீரியர் ராடு ஒன்று வாங்கியிருக்கோம். ஸோ இந்த ராடு வந்து நம்ம எதுக்காக வாங்கியிருக்கோம்னா இது வந்து 24 டன் ட்ராப்பைட் ராடு. ஓகே, ராடு பார்க்கலாம். ராடோடைய பாட்டம் பீஸு இந்த பீஸ் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பியூரி. கேஷிங் வெயிட் வந்து 9 to 28 கிராமு. ஸோ இதில் வந்து ஹேண்டில்லாம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ரொம்ப கார்க்கில் கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஒரு இன்டர்நேஷ்னல் பிராண்டு. ஸோ இதில் வந்து ஒரு டங் இருக்குது. இது எதுக்குனாக்கா நம்ம ஃப்ராகை வந்து ஹோல்ட் பண்ணுறதுக்கு இதில் வந்து பார்த்தீங்கன்னா 8+1 கைடு இருக்குது. ஸோ நம்ம இந்த ராடை எதுக்கு ப்ரிஃபர் பண்ணியிருக்கோம் அப்படின்னாக்கா இது வந்து வெயிட்லெஸ்ஸான ராடு. ஸோ வந்து ஃப்ரண்ட் பீஸ் வந்து ரொம்ப ஃப்ளெக்சிபிளாக இருக்காது. அது இல்லாமல் எனக்கு வந்து பர்சனலாக வந்து ரொம்ப லைட் வெயிட்டான ராடு தான் நான் யூஸ் பண்ணுவேன். ஸோ அதனால தான் இந்த ராடு நம்ம போயிருக்கோம். ஸோ இது கொஞ்சம் காஸ்ட்லியான ராடு, ஒரு 4500 சம்திங் வருது இந்த ராடு. இந்த ராடு வந்து இதில் ஒரு மைனஸ் என்னென்னா இந்த ராடோட ஹேண்டில் ரொம்ப ஷார்ட் ஹேண்டில். ஸோ நம்ம பெரிய மீன்லாம் அடிக்க முடியாது. ஸோ நான் அடிக்கிறது ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே ஸ்னேக்கெட் மோட்டர் தான். ஸோ ஸ்னேக்கெட்டுக்கு இந்த ராடு வந்து ஒரு நல்ல ஒர்த்தான ராடுன்றதால இதை நம்ம வாங்கியிருக்கோம். ஸோ இதுக்கப்புறம் இதில் தான் மீன் பிடிக்க போகிறோம். அடுத்த வீடியோவில் இதில் மீன் பிடிச்சிட்டு ராடோட கெப்பாசிட்டி இருக்குதுன்றதை நான் ஷேர் பண்ணுறேன். ஓகே.